மண்டியிட்டு மன்னிப்பு கேட்ட பிரதமர் மோடி, கொந்தளித்த பொதுமக்கள், கடும் அதிர்ச்சியில் பாஜக. அதாவது ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை 66 கோடிக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்ற 45 நாட்கள் மகா கும்பமேளாவின் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வலைப்பதிவில் ஒன்றை எழுதினார். அதில் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா தொடர்ந்து கொண்டாடப்படுவது வழக்கம். கும்பவிழாவானது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவதும் வழக்கம். சில இடங்களில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுவது கும்பமேளா ஆகும். 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் கும்பமேளா அதற்கு கும்பமேளா என்று அழைக்கப்படும். அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் கும்பமேளா பூர்ண கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுவது மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இதன் காரணமாக இந்த கும்பமேளாவில் பங்கேற்ற தினசரி லட்சக்கணக்கான மக்கள் மகா கும்பமேளா காரணமாக இந்திய ரயில்வே ஏராளமான சிறப்பு ரயில்களை இயக்கியது. ஆனாலும் பக்தர்கள் போதிய ரயில் இல்லாத காரணத்தால் ஆத்திரத்தில் ரயில் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே ஏறிய அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியன. மேலும் இந்த நிலையில் பிரதமர் மோடி கும்பமேளாவின் ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லாததற்கு பொதுமக்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டார். இவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வை ஏற்பாடு செய்வது எளிதல்ல என்பதை நான் அறிவேன். மேலும் தெய்வீகத்தின் ஒரு வடிவமாக கருதும் மக்கள் பக்தர்களுக்கு நாங்கள் செய்யும் சேவையில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மோடி கூறினார். குறிப்பாக உலகம் முழுவதிலும் இருந்து வரும் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காகவே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கத்தை பிரதமர் மோடி பாராட்டினார். மேலும் இந்த கும்பமேளாவை ஏற்பாடு செய்வது நவீன மேலாண்மை வல்லுநர்கள் திட்டமிட்டு வருவார்கள் என்றும் கொள்கை நிபுணர்களின் ஆய்வு பொருளாக மாறியுள்ளது என்றார். உலகளவில் இவ்வாறு பெரிய அளவில் ஒன்று கூடுவதற்கு ஈடு இணையே இல்லை என்று கூறினார். மேலும் முறையான அழைப்புதல்களோ அல்லது முன் அட்டவணைகளோ இல்லாமல் ஆற்றங்கரையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர் என்பதை உலகம் வியப்படைகிறது. மகா கும்பமேளாவுக்கான தங்கள் பயணத்தை தொடங்கிய யாத்திரிகள் புனித சங்கமத்தின் புனித நீராடுதல் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தனர் என்று பிரதமர் மோடி எழுதியுள்ளார். இந்த சூழ்நிலைதான் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மக்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளிவந்து பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.